அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். துயரம் என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் மோர்னிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Blessed are those who mourn, they shall be comforted. mourn என்ற ஆங்கில பதத்திற்கு தமிழ் பொருள் என்ன? ஆறுதலே பெற முடியாமல் புலம்புதல், மனம் உடைந்து புலம்புதல். ஆகவேதான் இயேசு சொன்னார், இப்பொழுது துயரப்பட்டு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், இனி வரும் நாட்களில் நகைப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொன்னார். யோவான் 16:20 சொன்னார், உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும் என்று. கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. புலம்பல், புலம்புதல், ஆறுதல் இல்லாமல் புலம்புதல், இதற்கு என்ன விளக்கம் சொல்வோம்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தரியு என்னும் ஒரு அரசன் நீதிமானாக விளங்கிய தானியேலை சிறையில் போடுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போட்டுவிட்டான். சிங்க குகையில் அவன் கிடந்தான். எந்த நேரம் சிங்கம் அவனை கொன்றுவிடும் என்ற சூழ்நிலையில் தானியேல் இருக்க, தரியு இரவெல்லாம் உறங்கவில்லை. அவனுக்காக புலம்பி அழுதான். அதிகாலையில் எழுந்து தானியேல் இருந்த சிங்க குகைக்கு வந்தான். என்ன செய்தானா? துயர துணியா புலம்பினானா? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று துயர துணியா ஒரே கூச்சலோடு தன்னுடைய மந்திரிகள் மத்தியில், தன்னுடைய இராணுவ வீரர்கள் மத்தியில், பாதுகாவலர்கள் மத்தியில் சற்றும் வெட்கப்படாமல் புலம்பி அழுதான். துயர தொனியாய் அழுதான். தானியேலே, நீ உயிரோடு இருக்கிறாய். அதுதான் புலம்பு. 1986ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி காருண்யா பொறியியல் கல்லூரியை காண சென்று கொண்டிருந்த எங்கள் கார் மீது பஸ் வந்து மோதியது. என்னுடைய வலது புறத்தில் என் மகள் ஏஞ்சல் உட்கார்ந்திருந்தாள். 17 வயது அவளுக்கு. திடீரென்று மோதியது ஒன்றும் விளங்கவில்லை. என் வலது தோளில் என் மகள் சாய்ந்திருந்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏஞ்சல் எழுந்திரு, ஏஞ்சல் எழுந்திரு என்று சொன்னேன். அவள் எழுந்திருக்கவே இல்லை. அவள் மாண்டு போனாள். நாட்கள் கடந்தன. அவள் பிரிவை நான் தாங்கவே முடியவில்லை. யாராவது என் அருகில் இல்லாமல் இருக்கும் பொழுது குளியல் அறைக்குள் நுழைவேன். அங்குள்ள எல்லா குழாய்களையும் திறந்து விடுவேன். தண்ணீர் வேகமாய் சீறி பாய்ந்து வரும் ஒரே கூச்சலோடு அதில் நானும் அழுவேன். என் அன்பிற்குரியவர்களே, இன்று துயரத்தோடு வந்திருக்கிறீர்களா? அருள்நாதர் உங்களை அணைப்பார், உங்களை ஆறுதல் செய்வார். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவாதி தேவன், காணக்கூடாத இறைவன், அதரிசனமான தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். எதற்காக? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகில் அனுபவிக்கும் சகல பாடுகளையும் தான் அனுபவித்து அதை தீர்ப்பதற்காக. துயரம், புலம்பல், கவலைப்படாதீர்கள். என் அன்பிற்குரியவர்களே, 2 விதமான புலம்பல் உண்டு. முதல் புலம்பல் நம்பிக்கை இல்லாத புலம்பல். ஏசாயா 38:14 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களில் வாழ்ந்த எசேக்கியா என்னும் ஒரு அரசன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார்.
அவன் மரித்து போவான் என்று வைத்தியர்களும் சொன்னார்கள், தீர்க்கதரிசியும் சொன்னார். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஏசாயா 38:14, நான் புறாவை போல புலம்பினேன், புறாவை போல நான் புலம்பினேன். புறாவிற்கு ஒரு குணம் உண்டா? புருஷன் மரித்து போனால் அல்லது ஆண் புறா மரித்து போனால் பெண் புறா புலம்புமா? பெண் புறா மரித்து போனால் ஆண் புறா புலம்புமா? எதுவரைக்கும் புலம்பும்? சாகும் வரைக்கும் புலம்பும். தானும் சாகும் வரைக்கும் அது புலம்பும். ஆதியாகமம் 37:35 பாருங்கள். அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபின் செல்வ மகன் யோசேப்பு இறந்து போனான் என்று செய்தி வருகிறது. அவன் ஆறுதலுடைய மறுத்தான். நாம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எனக்கு ஆறுதல் வேண்டாம், நான் ஆறுதல் அடைய மாட்டேன். என் மகன் போனது தான், புலம்பினேன் என்றான். நம்பிக்கையற்ற ஒரு புலம்பல். யாக்கோபு அப்படி புலம்பினான். மற்றொரு பக்கம் நம்பிக்கையை உள்ள ஒரு புலம்பல், ஆறுதலை எதிர்பார்த்து ஒரு புலம்பல். இதைத்தான் தாவீது செய்தான். இதை குறித்து வாசிப்போமா? சங்கீதம் 86:7 வாசிக்க கேட்போம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான்? தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவன் எப்படிப்பட்ட ஒரு பிரியமானவர்களே! 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, சகல ஆறுதல்களின் தேவன். 7:6 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஒரு ஆறுதலின் தேவன். ஏசாயா 51:12 சொல்லுகிறது, அவர் மனுபுத்திரராகிய நம்மை பார்த்து சொல்கிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்ய துடித்து நிற்பவர் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேதம் சொல்கிறது, ஏசாயா 61:2, இந்த தேவன், இந்த ஆறுதலின் தேவன் மனிதனாய் இறங்கி வந்தாரா? எதற்காக? துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய மனிதனாய் அவர் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, உலகில் அவர் இருந்த பொழுது இந்த ஆறுதலற்று புலம்பும் அனுபவத்தை அவரும் பெற்றிருந்தார். அவரும் அந்த வழியை கடந்து போனார். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5:7 வாசித்து பாருங்கள். அவரும் புலம்பினார். மரணத்தை குறித்து, தாம் அடைய வேண்டிய சிலுவை மரணத்தை குறித்து நினைத்து அவரும் புலம்பினாரா. மிகுந்த கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சீடர்களை சற்று உட்காருங்கள் என்பார், தனிமையாக செல்வார். தனிமையான இடத்திற்கு போன பிறகு அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபிப்பார். ஒரே சத்தம், ஒரே கண்ணீர், மிகுந்த கண்ணீர். He prayed with much tears and with a loud voice. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பாருங்கள். மார்க்கு 14:36 சொல்கிறது, எப்படி ஜெபித்தார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆயிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்றார். அப்பொழுது என்ன நடந்தது? லூக்கா 22:44 வாசிக்க கேட்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்.
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அத்தனை வேதனை, அத்தனை சஞ்சலம், அத்தனை கண்ணீர். என் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையுடைய தாவீது, தேவாதி தேவன் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி அவர் மீது தன் பாரத்தை வைத்து ஜபித்தான். நான் துயரப்படுகிற நாளில் அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை ஆறுதல் படுத்துவார், அவர் என்னை ஆற்றி தேற்றுவார். துயரப்பட்ட அனைவரும் பாக்கியவான்கள், அவர்கள் அனைவரும் ஆறுதல் பெறுவார்கள். என்றைக்கு? என்றைக்கு? இன்று நாம் இந்த இடத்திற்கு துயரத்தோடு வந்து துயரத்தோடு திரும்ப போவதில்லை. இயேசு கிறிஸ்துவிற்கு ஒவ்வொரு துயரத்தையும் துடைக்க 10,000 வழிகள் உண்டு. கவலைப்படாதீர்கள். என் துயரம் எப்படி தீரும்? தீரும். காரணம் கடவுள். கடவுள் மனிதனாய் வந்தார், அவ்வளவுதான். கவலைப்படாதீர்கள். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். துயரப்படுகிற அனைவரும் பாக்கியவான்கள். அவள் அனைவரும் ஆறுதல் பெறுவார்கள். துயரப்பட்டு அழுகிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர்கள் அனைவரும் நகைப்பார்கள். இன்று இரவு நீங்கள் நகைக்க வேண்டும். இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை அவர் கொடுப்பார்.